என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் செம்பருத்தி நிறைய பூத்துருக்குதுங்க. இதை வச்சு நம்ம ஒரு கேசரி செஞ்சு செய்யலாங்களா? நான் இன்னைக்கு கேசரி செய்ய போறேங்க. அது ஒரு ஸ்பெஷல் கேசரி. செம்பருத்தி பூவில் கேசரி செய்ய போறேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்துக்கங்களா. செம்பருத்தி ஒரு 10 செம்பருத்தி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது எங்கள் வீட்டில் பூத்த செம்பருத்தி. ஒரு பாதாம் பருப்பு ஒரு 5 நல்லா தட்டி வச்சிருக்கேங்க. முந்திரி ஒரு 6 முந்திரி வச்சிருக்கேங்க. ஏலக்காய் ஒரு 3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு திராட்சை ஒரு 10 திராட்சை கருப்பு திராட்சை வச்சிருக்கிறேங்க. ரவை ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன். சர்க்கரை ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன். இந்த ரவை 100 கிராம் இருக்குங்க. 100 கிராம் ரவைக்கு 100 கிராம் சர்க்கரை. நீங்க எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ, எந்த பாத்திரத்தில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் கூட சேர்த்தி போடலாம். உங்களுக்கு ஸ்வீட் எப்படி அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கங்க. இல்லை ஆனால் தேவையான அளவு 1க்கு 1 தான். ஒரு டம்ளர் ரவைன்னா ஒரு டம்ளர் சர்க்கரை. இந்த ஒரு டம்ளர் ரவைக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிராம் நெய் போடுற மாதிரி வருங்க. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம். நெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நீங்க திராட்சை போடுங்க. அப்பதான் திராட்சை டக்குன்னு உப்பி வரும். நான் கருப்பு திராட்சை போட்டிருக்கேன். நீங்க நார்மல் திராட்சை கூட போட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா செவந்து வந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம். இதே நெய்யிலேயே நம்ம ரவை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த ரவை வறுக்கிறதுலே இருக்குது. ரொம்ப கருகி வறுத்துற வேண்டாம். ஓரளவுக்கு பிரவுன் கலரா வந்தோடனே எடுத்துக்கலாங்க. 3 ஏலக்காய் வச்சிருந்தேங்க. நான் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா சர்க்கரை. அந்த சர்க்கரையிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு இதை நம்ம மிக்சியில பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வறுத்துக்குங்க. இப்ப இந்த ரவையை எடுத்து தனியா வச்சிடலாம். இந்த ஒரு டம்ளர் ரவை எடுத்துங்க. இதே டம்ளர்ல 1.5 டம்ளர் தண்ணி. எப்பயுமே 1க்கு 1.5. ஒரு டம்ளர் ரவைனா 1.5 டம்ளர் தண்ணி. எதில் எடுக்கிறீங்களோ அது 1.5 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தியை போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிற கண்டிஷன் வந்துருச்சுங்க. நம்ம பூவை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுட் கலர்ல எதுவும் ஆட் பண்ணல. இந்த செம்பருத்தி என்ன கலரோ அதே கலர்ல தான் கேசரி இருக்க போகுது. செம்பருத்தி சும்மா ஒரு ஒரு 30 செகண்ட் கொதிச்சாலே போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. நம்ம இதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு. இந்த செம்பருத்தி நம்ம ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் செம்பருத்தி டீ கூட நான் ஒரு சேனல் போட்டிருக்கிறேன். சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுக்கறேன். இதை நம்ம இந்த செம்பருத்தி பூ மட்டும் தனியா எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரவையை போட்டு கிளறிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கிளறுங்க. நான் ஒவ்வொரு ரவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இதுக்கு தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்திக்கோங்க. அதாவது 1.5க்கு அரை டம்ளர் சேர்த்திக்கோங்க. 2 போட்டுக்கோ. 2 டம்ளர் ஊத்திக்கிங்க. ஒவ்வொரு ரவை ஒரு மாதிரி. இது சிறு ரவையா இருந்தா தண்ணி கம்மியா இழுக்கும். இது கொஞ்சம் பெரிய ரவையா இருக்குது. அதான் ஒரு அரை டம்ளர் நான் சேர்த்தி ஊத்திக்கிட்டேன். நீங்க ரவையை பார்த்து ஊத்திக்கிங்க. ரவை நல்லா வெந்துருச்சுங்க. இது செம்பருத்தி போட்டனால கலரே பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்துருச்சு. இதுல அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டு கிளறலாம். ஏன்னா இது கொஞ்சம் டைட்டா இருக்கும். சர்க்கரை போட்டோன்னே நம்ம ரவை லூஸ் ஆயிரும்.
நீங்கள் வந்து சிறு ரவையாக இருந்தால் தண்ணி வந்து அளவா 1க்கு 1.5 ஊற்றினா போதும். பெரிய ரவையாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை போட்டு நல்லா கிளறிக்கலாம். சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் நல்லா லூஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ வந்து நம்ம என்ன ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து நெய் போடுறேங்க. ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நீங்கள் வந்து நெய் வந்து அதிகமாக போட விருப்பம் இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எல்லாம் ஊற்றிங்கன்னா வாசம் வர எண்ணெயெல்லாம் ஊற்றிங்கன்னா வாசம் வரும், நல்லா இருக்காது. நீங்கள் இது இல்லை அப்படி நெய் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. நைட்டு நெய் இருக்கிறதுனால நான் நெய்யே ஊற்றுறேன். இப்படி கடாயில அப்படி உருண்டு வரணும், ஒட்டாம. இப்பதாங்க நல்லா பதம், நல்லா வெந்துருச்சு. அதே நேரத்தில் நமக்கு வந்து கேசரி ரெடி ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, முந்திரி, திராட்சை, இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் நுணுக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். கடைசியா கொஞ்சமா ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் வச்சிருக்கிறேங்க, அதை அப்படியே தூவிக்கலாம், நுணுக்கி விட்டுக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ்வை நிறுத்திக்கலாங்க. செம்பருத்தி வந்து நம்ம சுடுதண்ணில போடும்போது பர்பிள் கலரா வரும். அதை வந்து நம்ம ரவை போட்டு கிளறினோடனே இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்குது. இந்த கலர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் செய்யுங்க. இந்த செம்பருத்தி பூலையும் செய்யலாம். அதே நேரத்தில் சங்கு பூலையும் நான் செஞ்சிருக்கேன். அது கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பீட்ரூட்லேயும் செய்யலாம், கேரட்லேயும் செய்யலாம். இல்லை இன்னும் எந்த மாதிரியான ஃப்ளவர்லையோ அல்லது வெஜிடபிள்ஸ் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.